நம்ம இந்த வீடியோவில் பல வெஸ்டர்ன் கிளாஸ் எடுத்துகிட்டு புது வெஸ்டர்ன் கிளாஸை ஃபிட் பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய வெஸ்டர்ன் கிளாஸ் இது பார்த்தோம்னா சைடில் வந்து சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடுறாங்க. சிமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து புது வெஸ்டர்ன் கிளாஸ் வைக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து உடச்சி எடுத்துட்டோம். உடச்சதுக்கப்புறம் பழைய ப்ரெஸ் டேங்க் கழிட்டு அதில் வந்து உப்பு அடைச்சிருக்கு. உப்பு அடைக்கிறது வந்து அன்பிளாக்ஸ் அப்படின்னா ட்ரை கிளீனர் வந்து இப்போ உள்ளே கொட்டியிருக்கணும். ஸோ அது உள்ளே கொட்டினது அதுக்கு கொட்டி முடிச்சுட்டு ஆசிட் வந்து ஊற்றுறோம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஆசிட் தான். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஆசிட் ஊற்றப்போகிறோம். ஃபுல்லாக ஆசிட் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் அது உப்பு எப்படி வருங்கிறத. ஸோ நீங்கள் கையில் க்ளவுஸோ இல்லை மாஸ்க்கு போடுங்க. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து புகை வந்து நம்ம மூக்கில் ஏறிடும். ஸோ ஊற்றும்போது சேஃபாக ஊற்றுங்க. கையில் போட்டால் லைட்டாக அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அரிக்கும் கையை. ஸோ பார்த்து சேஃபாக ஊற்றுங்க. பாருங்க புகை எவ்வளோ புகை வர போகிறேன். கீழே வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிருக்கோம். ஸோ அந்த பெண்டில் வந்து நிறையா உப்பு அடைச்சிருக்கனால கீழே வந்து ஆசிட் ஊற்றிருக்க வச்சுருக்கோம். நம்ம இங்கே பாருங்கள் ஆசிட் ஊற்றுக்கப்புறம் ஒரு ½ மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா எவ்வளோ உப்பு வந்து பொங்கிட்டு வெளியே வந்துருக்குங்கிறத பாருங்கள். நுர மாதிரி எவ்வளோ உப்பு வந்துருக்குது. எல்லாமே உப்பு தான் ஆகுது. ஸோ அந்த பெண்டில் வந்து பிளாக் நிறையா இருந்ததுனால நம்ம ஊற்றி அந்த ½ மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உப்பு புறம் பொங்கிட்டு வந்து வெளியே நிற்கிது. பாருங்கள் எவ்வளோ பிளாக் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம அதில் ட்ரைன் கிளியரை கொட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து ஆசிட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு ½ மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெஸ்டர்ன்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் இன்னும் உப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து ஆசிட் ஊற்றி மறுபடியும் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஷ் டேங்க் எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் டேங்கில் வந்து அதோட பார்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நம்ம அதை தனியாக எடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷ் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வெஸ்டர்ன் கிளாஸ் எடுத்து வச்சுட்டோம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் கிளாஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வந்து உள்ளே கலவை கொட்டி வச்சுருந்தாங்க. அதை விட்டு கொஞ்சம் உடச்சி கொடுக்க அவ்வளோ ஃபுல்லாகவே சிரமமாகிடுச்சு. அதை உடச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ பழைய வெஸ்டர்ன் கிளாஸ் இருந்த இடத்துல நம்ம இப்படி புது கிளாஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ முன்ன பாருங்கள் தண்ணி இப்போ உப்பு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஃப்ரீயாகவே வருது.